வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு டே 15. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அக்கா கொஞ்சம் காலைலேருந்து தூங்கிட்டேன். ஒரு கோயிலுக்கு போகணுன்னு ஒரு ஆசை வந்துருச்சு. அதனால 5:30 மணி போல் கோயிலுக்கு கிளம்பி ஒரு நல்ல புத்திய குடு சாமின்னு வந்து வேண்டிக்கிட்டேன். அங்கே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பீஸ்ஃபுல்லான இடம் அழகாக இருக்கும். சரின்ட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன். உட்காந்துருக்கும் போது ஒரு பாட்டி வந்து அருன்னு அறுத்துட்டாங்க. நானும் ஆமாம் ஆமான்ட்டு மண்டைய ஆட்டிட்டேன். ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போனாலே அப்படி தான் நான் பண்ணுவோம். சரின்ட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு காஃபி காய்ஸ், என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் யூடியூப் சேனல் கமெண்ட்ஸ்லேயும் ஒரு பொண்ணு வந்து கீர்த்தனா ஷாலினி சம்திங் அவங்க நேமு. அவங்க வந்து எனக்கு வந்து 5 டைப்ஸ் ஆஃப் ஷால் வந்து போடுங்க. எனக்கு இந்த மாதிரி ஷால் போடவே எனக்கு அவ்வளோ தெரியாது. இதில் நான் 5 டைப்ஸ் ஆஃப் ஸ்கார்ப் வேறு என்னத்தை கட்டி காமிப்பேன். நீங்கள் வேறு ஏதாச்சும் ரெக்வஸ்ட் இருந்தால் கேளுங்க சிஸ்டர், நான் வந்து கண்டிப்பாக பண்ணுறேன். ஆக்சுவலி நான் உங்களை டிஸப்பாயிண்ட் பண்ணணும்னு நினைக்கல. என்னால் அது வந்து செய்ய முடியாது அப்படின்னு தோணுச்சு. அதுவும் நீங்கள் நிறையா நேரம் கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதுவும் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாத முடியாத மாதிரி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப லாங்காக போயிடக்கூடாதுன்னு தான் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருந்தேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் என்னோட ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. வீட்டை விட்டு வெளில வந்து பார்த்தா கிளைமேட் சும்மா வேறு லெவலாக இருந்துச்சு. ஜூன் மாதமாடா அது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு சில்லுன்னு. அதை பார்த்துட்டு நின்றுதான் அதெல்லாம் பையபுடி அதெல்லாம் கதைக்காவது கடைக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு எங்கள் அம்மா சொல்கிற திங்ஸை வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு கொடுத்துட்டேன். அப்புறம் எடிட்டிங்கில் உட்காந்தா வாய்ஸ் ஓவர் சும்மா ஆஹா ஓஹோன்னு கஷ்டப்பட்டு கொடுத்துருக்கேன். மறக்காமல் அக்காவுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் தட்டி விட்ருங்க. அவ்வளோதான், வீடியோ முடிச்சு.